ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா. இன்றைக்கி நான் போடுறது கார்டன் வீடியோ இல்லைங்க, அதுக்கு பதிலாக ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க. புது வருஷத்தோட முதல்ல நான் வாங்கிய முதல் பொருளுங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க. இது கார்டன் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமான பொருளுங்க. இதை பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரே இதுதாங்க. நான் அமேசானில் வாங்கினேன் 5 லிட்டர் ஸ்ப்ரேயர் கேனுங்க. இது சின்ன ஒரு 10 செடிக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்கு இந்த இது தேவையில்லை. ஆனால் நம்ம நிறைய செடி வச்சுருக்கோம். என்கிட்ட இருக்க மொத்தம் 50 செடி இருக்குதுங்க. அந்த 50 செடிக்கும் நான் அதுக்கு லிக்விட் அடிக்கிறதோ, மருந்து அடிக்கிறதோ, இல்லை பெஸ்டிசைடு, பஞ்சகாவியம், மீன் அமிலம் அப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் அதுங்கண்ணா எப்படி குறைஞ்சது எனக்கு 2 மணி நேரம் ஆயிருங்க. ஏன்னா ஒரு லிட்டர் வாட்டர் கேனை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ ரொம்ப டைம் ஆகுது. அதுக்காக தான் நான் அந்த ஸ்ப்ரேயர் வாங்கினேன். இது 5 லிட்டர் ஸ்ப்ரேயர் அமேசானில் வாங்கினேன். மொத்தம் 900 ரூபா வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு அந்த ஸ்ப்ரே அடிக்கிற ஒரு இது டியூப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பாருங்கள். அதுக்கடுத்து இதில் உள்ள என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் எப்படி எனக்கு செட் பண்ணுறதுன்னு வேற தெரியலை. ஒன்றுனா தான் இனிமேல் எடுத்து பார்க்கணும். இந்த ஹோஸெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்போ அங்கே பாருங்கள், உள்ளே அப்படி நல்லா மடக்கி சுற்றி வச்சுருக்குறாங்க. இது எப்படியும் ஒரு 1.5 மீட்டருக்கிட்ட இருக்குங்க இந்த ஸ்ப்ரே, இந்த ஓஸு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நல்ல வெயிட்டு, சரியான வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம லிட்டர் கணக்கு, நம்ம எவ்வளோ லிட்டர் வேண்டாலும், மொத்தம் 5 லிட்டருங்க. அந்த எல்லாமே 1 2 3ன்னு கரெக்டாக வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். 5 லிட்ரு நமக்கு இந்த கேன், மொத்தம் 5 லிட்டர் கேனுங்க. இங்கே பாருங்களேன், ஓசெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மூடியை இதை எப்படி கலட்டுறதுன்னு பார்ப்போம் பாருங்களேன். இதை அப்பா இங்கே பாருங்க, இந்த இதை கலட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாக ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் இங்கே பாருங்கள், நான் பாருங்களேன், இந்த மூடியை கழட்டிட்டு இதில் தான் தண்ணி ஊற்றணும். நான் நினச்சேன், அந்த நம்ம கை ப்ரெஸ் பண்ணுற அந்த இது இருக்குல்ல, இந்த மூடி வழியாக தான், இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றணுமாக்கும், லிக்விட் இதுக்கு ஊற்றணும்னு நினச்சிட்டு பார்த்தா, கடைசியில் பார்த்தாக்கா இது தனியாக இருக்குது. இதை நல்ல வேலை நான் இதில் கழட்டி பார்க்காம நான் பாட்டுக்கு இதில் தண்ணியை ஊற்றியோ லிக்விடுகளை எதையோ அதுக்குள்ளே ஊற்றிருந்தாக்கா அதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இங்கே இதை நம்ம நல்லா டைட் பண்ணி மூடி வச்சுருவோம். அதுக்கடுத்து இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன, நல்லா அந்த பம்ப் பண்ணுற அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்குங்க, நல்ல ஹெவியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குதுங்க. 900 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான அது நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது அந்த கம்பி மாட்டை அந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த ஹோஸ் இது இருக்குல்ல, அந்த இதை அந்த இதில் இதை லாக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த இதில் இதை நல்லா நம்ம லாக் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட், ஆனால் நல்லா டைட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கை வலிக்குது அதை டைட் பண்ணுறங்களாட்டியும். இந்த பாருங்கள், இந்த நாப்பை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம அப்படி லாக் பண்ணிக்கிட்டு நம்ம கையில் அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி வேறு ஸ்ப்ரேயெல்லாம் நம்ம கையில் அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதில் அந்த அழுத்திகிட்டே இருக்க, ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணிட்டோம்னாக்கா அது அப்படியே அது பாட்டு கண்டினியூஸாக லாக் ஆகுதுங்க. கண்டினியூஸாக ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த வாசரும் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த ஸ்ப்ரேயருக்கு வாசர்லாம் தேஞ்சிருச்சுனாலோ இல்லை அந்து போச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுக்காக நல்லா ஜிப்லாக் கவர், அந்த கவருக்குள்ளே போட்டு நல்லா வாசர், மொத்தம் 3 வாசர் இருக்குது. இதை நம்ம பத்திரமா எடுத்து வச்சிடணும். எங்கேயாவது கை தவறி எங்கேயும் மிஸ் ஆகிடாமல் நம்ம வச்சுருக்கணுங்க. நம்மளுக்கு நல்லா பரவாயில்ல. எனக்கு இது நான் மற்ற டயத்துகள்லாம் 2 மணி நேரம், எப்படி 2-2.5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஆயிருங்க. 50 தொட்டிகளுக்கு நான் லிக்விடு ஸ்ப்ரே, மருந்துகளோ, பெஸ்டிசைடோ, பங்கிசைடு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு 2-2.5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஆயிரும். நான் மாடிக்கு வந்தேனாலே செம்ம திட்டு வாங்குவேன் வீட்டில், அவ்வளோ டைம் ஆயிரும். ஆனால் இந்த இது இப்போ வாங்கியிருக்கிறேன்.
பரவாயில்ல, ஒரு 3/4 மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் வேலையை முடிச்சிடுறேங்க. முடிச்சுட்டு நல்லா இருக்குது. நம்ம கார்டன் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது முக்கியமாக அவசியமாக தேவைப்படுதுங்க. நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து நான் அந்த நாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது நல்லா பம்ப் பண்ணிட்டோம்னாக்கா இதை நம்ம தோலில் வேண்டாலும் மாட்டிக்கிறலாம். இல்லை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த செடிகளுக்காக ஒரு 10 செடி இருக்குன்னா அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா அந்த ஓஸும் 1.5 அடிக்கு இருக்குதா, அதனால் இதாக இருக்குது. பாருங்கள், இந்த நாப்பை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம், ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணிட்டோம்டா நம்ம செடிகளுக்கு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம இது வந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்குங்க. நம்ம செடிகளுடைய இலைகளுக்கு கீழேலாம் அடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. நம்ம அந்த சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறப்போ நம்ம செடிகளுக்கு அடிப்பக்கம் அந்த இலைகளுக்கு கீழ்ப்பக்கம்லாம் அடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இது நல்ல அழகாக நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதோட கை வலியும் இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து நம்ம அந்த ஸ்ப்ரேயரில் வந்து அந்த நாப்பை அமுக்கிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கை வலியும் வந்துடுது. ஆனால் இதில் வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணிட்டோம்னா கண்டினியூஸாக அப்படியே தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணதுங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம செடிகள் வச்சுருக்கவங்க, நிறைய செடி வச்சுருக்கவங்க, கார்டன் வச்சுருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். 2 மணி நேரம் ஆகிற வேலை எனக்கு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருதுங்க. தேவைப்படுறவங்க, இது நமக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கிறலாங்க. நமக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குங்க. ஹாப்பி டு கார்டனிங்.